இருக்கீங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சென்னாகண்ணி பொடி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வந்து இன்னைக்கு வறுவல் பண்ண போறோம். எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சென்னாகண்ணி பொடி வாங்கினாலே பொடி பண்ணி நம்ம இட்லிக்கு தோசைக்கெல்லாம் தொட்டுக்குவோம். இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வறுவலா பண்ண போறோம். இது வந்து சாம்பார் சாதத்துக்கு செம்ம சூப்பரா இருக்கும், தயிர் சாதத்துக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி பழைய சாதத்துக்கு இது அப்படியே வறுத்துட்டு தொடுக்கும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இது எப்படி பண்றது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். சூப்பரா இருக்கும். வீடியோவை தொடர்ந்து பாருங்க, முழுசா பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து என்னோட வீடியோஸை வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சென்னாகண்ணி கருவாடு இப்போ வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி வெள்ளையா பார்த்து வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி வெள்ளையா இருக்கும். கொஞ்சம் கலராக இருக்கிறது வந்து பழைய கருவாடுன்னு சொல்லுவாங்க. அதனால இப்படி மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கினீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். புது கருவாடாக இருக்கும். இதில் தேவையான அளவு எடுத்து போட்டிருக்கேன். மொத்தத்தில் போட்டு ஏதாவது தூசி ஏதாவது குப்பெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துடணும். நம்ம என்னக்கா நம்மளுக்கு வறுவலில் வந்து மாட்டிக்கும். அதனால் நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். சில பேர் சுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து சுத்தம் பண்ணாமே அப்படி அப்படியே போட்டிருப்பாங்க. க்ளீனாக தான் இருக்குது, சும்மா கொஞ்சம் தான் இருக்குது. அதை மட்டும் எடுத்துகிட்டு இதை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப வெந்நீர்லாம் போட்டு இதை அலசக்கூடாது. வெந்நீரில் போட்டிங்கன்னா நார்மல் கருவாடை வெந்நீர் போட்டு அலசுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அலசணும்னு வச்சுங்க இதோடைய பஞ்சு பஞ்சாக போயிடும். அதனால் இதை அப்படியே சும்மா பச்சை தண்ணியிலே அலசிக்கலாம், ஒன்றும் ஆகாது. அலசி நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம். லேசாக அலசினாலே மண்ணெல்லாம் கீழே போயிடும். மணல் தான் இருக்கும். மணல்லாம் மேலே போயிடும். கருவாடு வந்து மேலே மிதக்கும். அதை வந்து அப்படியே அள்ளி நம்ம இதில் போட்டு வடிகட்டிக்கலாம். நல்லா புழிஞ்சிட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 வாட்டி அலசினீங்கனாலே மண்ணெல்லாம் போயிடும். சூப்பராக வந்துடும். அலசினதை இன்னொரு தடவை போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அப்படி மண்ணெல்லாம் போயிட்டு சுத்தமாக பேன் சூடு பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு பேனை சூடு பண்ணி கொஞ்சம் எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு எண்ணெய் சூடான உடனே போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் போடுறது. கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு அப்படியே வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த சென்னாகண்ணி பொடி கழுவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது அப்படியே போட்டோம். இந்த மாதிரி அலசி மண் இல்லாமல் போட்டுக்கணும். இல்லைன்னா நொர மண்ணு மாதிரி தெரியும். தண்ணி ஊற்ற வேண்டாம். இதில் இருக்கிற தண்ணியே போதும். நம்ம புரிஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயே தண்ணி இருக்கும். தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. வேகாத மாதிரி இருக்கு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும், ஊற்றக்கூடாது. தேவையான பொடியெல்லாம் இப்போ போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் போட்டுருக்கோம். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அது இல்லாமல் கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி போட்டு 1/4 ஸ்பூன் தான் போடுறேன். அதிகமாக போட்டால் காரம் அதிகமாக போயிடும்.
அது கொஞ்சமாக போட்டுக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூனு, அது மல்லித்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது வந்து கரம் மசாலா, சிக்கன் மசாலா எடுத்துருக்கேன் நான். இதில் கொஞ்சமாக அப்படி போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ உப்பு வந்து இதில் இருக்கும், கருவாடுலேயே உப்பு போட்டு தான் காய வச்சுருப்பாங்க. அதனால் வந்து நம்ம உப்பு வந்து கொஞ்சமாக தான் போடணும். நான் அலசினதில் கொஞ்சம் உப்பு போயிருக்கும். சும்மா லைட்டாக இந்த பொடி சேர்த்த பார்த்தா அதனால் ஒரு பிஞ்சு தான் போடுறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பக்கத்தில் மட்டும் போட்டுக்கலாம், இப்போ போட வேண்டாம். கருவாடுக்கு ஒரு 4 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், கொஞ்சமாக பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு போட்டுட்டு கூட கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு இதை இடித்து அது மேலே தூவி விட்டுட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்குது. நம்ம இடித்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊறிப்போம். அது ஆவிலே வெந்துடும். கொஞ்சம் அப்பப்போ கிளறி விட்டுக்கணும். சென்னாங்கண்ணி கருவாடு பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். லாஸ்ட்டில் வந்து நம்ம கொத்தமல்லி புதினா எல்லாமே கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். போட்டு கிளறிட்டு சாப்பிட வேண்டியதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. கிளறிட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை எடுத்து காமிக்கிறேன். சூப்பரா இருக்கு, டேஸ்ட் அருமையா இருக்கும். உப்பு பத்தல, காரம் பத்தலன்னா கொஞ்சம் போட்டு கிளறிக்கோங்க, சூப்பரா இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கு. சாதத்துக்கு தொட்டுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, பழைய சாதத்துக்குலாம் செம்ம டேஸ்டா இருக்கு இது. ரொம்ப சூப்பரா இருக்கு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.